ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்தியா அவளோட 3வது சூப்பர் ஃபோர்ஸ் மேட்ச ஜெயிச்சுட்டா. ஒரு க்ளோஸ் கேம். இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11ஓட ஆரம்பிச்சோம்னா, இந்தியா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ரெஸ்ட் பண்ணா. சிவம் தூபையும் உக்காத்தி வச்சுட்டா. பும்ராக்கு பதிலா ஹர்ஷித் ராணா உள்ள வந்தார். தூபேக்கு பதிலா ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வந்தார். காம்பினேஷன் படி பார்த்தா இதுதான் கரெக்ட் காம்பினேஷன். இந்த பேட்டிங்க்கு நம்பர் 8க்கு பேட்டிங்கே கிடைக்காது. 3 ஃபாஸ்ட் பவுலர் ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு ஒரு ஓவர் போட்டு வெண்ட் ஆஃப் த ஃபீல்ட் இன்ஜர்ட். 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின் வில் கிவ் மோர் பவுலிங் அஷூரன்ஸ். பும்ரா வந்து பவர் பிளேல அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்த மேட்ச் ஹர்ஷித் ராணாக்கு பதிலா பும்ரா வந்தா இது வந்து வில் பி த கரெக்ட் பிளேயிங் காம்பினேஷன். இந்தியா வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் பார்த்துருக்கா. பட் ஐ திங்க் that experimenting has yielded to this result. இனிமேலேருந்து I think there's a high chance they will go with 3 fast bowlers is correct according to me. இப்போ ஸ்ரீலங்கான்னு பார்த்தோம்னா நான் என்ன சொன்னேன்னா இப்ப இந்த பேட்டிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியாது. கமில் மிஷாரா ஆரம்பத்துல விளையாடினார். அதுக்கப்புறம் அவரை டிராப் பண்ணிட்டா. வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்திருக்கா. ஆனா பேட்டிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் டு பவுல் இந்த பவர் பிளே வரணும்னு நான் சொன்னேன். அப்புறமா பார்த்தா ஜனீத் லியானகே நம்பர் 8 அவர் இன்னைக்கு 2 பந்து கடைசியில விளையாடினார். அவ்வளவுதான் கான்ட்ரிபியூஷன். எப்படி எடுக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இப்ப ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தா துஷாரா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டர். 2வது ஓவர் துஷ்மந்தா சமீரா போடுவாரா இல்ல இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட மகேஷ் தீக்ஷனா போடுவாரா? இப்ப போன மேட்ச்லயே என்னாச்சு? 2 ஃபாஸ்ட் பவுலரும் ஆரம்பத்துல போட்டு அசரங்கா அண்ட் தீக்ஷனா ஒரு எக்கானமிக்கல் அண்ட் பவுலிங் இன் என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அண்ட் செகண்ட் சேஞ்ச். தீக்ஷனா வந்து போன மேட்ச் 2வது ஓவர்லாம் போடல. இந்த கேஸ் தான் எப்படி அவருக்கு ஓவர் கொடுத்தான்னு எனக்கு புரியவே இல்லை. கேட்டா விக்கெட் எடுத்துட்டாருன்னு சொல்லுவா. வித் ஹவு குட் அ பிளேயர் சுப்மான் கில் ஆஃப் ஸ்பின். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஓசி விக்கெட் தான். முதல் 3 ஓவர்ல 43 ரன். அதுக்கப்புறமா சமீரா கொண்டு வரா. நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன், சமீராக்கு நியூ பால்ல எடுக்கும், கடைசி ஓவர்ல எடுக்காது. அந்த நியூ பால்ல இருந்தே பதக்கி 4 ஓவருக்கு அப்புறமா கொடுக்கறதுதான் ஒரு லாஜிக்கே இல்லை. அவர் முதல் 2 ஓவர்ல 20 கொடுத்தார், கடைசி 2லயுமே 20 கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாத விளையாடினா அப்படிதான் ஆகும். ஸோ இந்தியாவுக்கு வந்து என்ன சொல்றது, ஐ நியூ தட் தே வுட் கெட் டு டீசென்ட் டோட்டல்னு. அபிஷேக் சர்மா திருப்பி ஒரு 61 ரன் அடிச்சார். திலக் வர்மா நம்பர் 4ல வந்தார். இன்னும் நான் சொல்லுவேன் நம்பர் 3ல தான் வரணும்னு சொல்லுவேன். அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் பண்ணிட்டு இருக்காளான்னு பார்க்கணும். ஆனா திலக் வர்மா வந்து இன்னைக்கு நல்லா விளையாடினார். நம்பர் 4 வாக்ட் அவுட் ரிலேட்டிவ்லி earlier. சஞ்சு சாம்சன் நம்பர் 5ல விளையாடினது ஒரு பெரிய பாசிட்டிவ். 8.4 ஓவர்ஸ்ல 3வது விக்கெட் விழுந்தது. அதுக்கப்புறமா ஃப்ரம் பீங் 12 ஆஃப் 10 இருந்தார். அதுக்கப்புறம் அசரங்கா போடுறச்சே ஒரு 2 6 அடிச்ச 39 ஆஃப் 23. ஐ திங்க் நம்பர் 5ல சஞ்சு சாம்சன் வந்து விளையாடினது இஸ் a வெரி பிக் பாசிட்டிவ். அப்புறமா பேட்டிங் லைனப் அப்படியே இருந்தது. அதனால இப்ப இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நம்பர் 8 பேட்டிங்னு பார்க்காத இருந்தா there is not as much of a conundrum with the shifting of the batting lineup. இந்த combination the correct combination according to me. ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். ஸ்ரீலங்காவுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த 5th பவுலர் தான் ஒரு பெரிய வீக்னஸ்ன்னு இத்தனை மேட்சா நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கோம். நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். துஷாரா 4 ஓவர்ல இஸ் எக்ஸ்பென்சிவ். ஜமீராவும் டெத் ஓவர்ஸ்ல அவ்வளோ எடுக்காது. இப்ப ஒருவேளை அந்த நியூ பால்ல பினூரா பெர்னாண்டோ போட்டிருந்தாருன்னா they could have picked up wickets before the end and the 200 they could have reduced the damage. ஆனா திருப்பியும் தசுன் ஷானாக்கா 2 ஓவர் 23, சரித் சலங்கா 2 ஓவர் 18, அபிஷேக் சர்மா எடுத்த விக்கெட்டே ஒரு அரைக்குழி. அதனாலதான் இந்த 5th பவுலரே இன்க்ளூட் பண்ணாத பேட்டிங் டெப்த் எடுக்கிறாளா, இன்க்ரீஸ் பண்றாளா. அந்த பேட்டிங் டெப்த் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம்லி புவர் பிளானிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அப்புறம் பவுலிங்னு பார்த்தோம்னா இப்போ ஹர்ஷ்தீப் சிங் வந்து இஸ் நாட் பிளேயிங் கிரிக்கெட் இனஃப். அதனாலதான் அந்த முதல் 2 ஓவர்ல கொஞ்சம் ஷார்ட்டா போட்டார். I didn't think it was a cause for concern. ஆனா I wasn't surprised. ஏன்னா he's not been playing matches that often. இங்கிலாந்துலயும் டெஸ்ட் சீரீஸ்க்கு போனார், விளையாடல. சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் வெளியில உட்காந்தார். அப்புறம் I think this is his second match in this Asia Cupன்னு நினைக்கிறேன். when Bumrah has been rested he has played. அதனாலதான் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அவ்வளோ சரியா போடல, கடைசி 2 ஓவர் நல்லா போட்டார். ஹர்ஷித் ராணா வந்து முதல் 3 ஓவர் வந்து ஒரு டிரெக்ஷனே இல்லாத போட்ட மாதிரி இருந்தது. கடைசி ஓவர்ல டிஃபெண்டட் த 12 ரன்ஸ். ஆனா
இந்த 2 பேரு ட்ரம்ப் கார்டு. குல்தீப், வருண் சக்கரவர்த்தி முதல் 4 ஓவர்ல 41 ரன் போனா. அதுக்கப்புறமா 2 பேருமே 1 ஃபார் 31 அண்ட் 4 நான் சொன்னேன். நெறைய டீமுக்கு வந்து இந்த குல்தீப்பும், சக்கரவர்த்தியும் போறச்சே எந்த வழி பந்து திரும்புதுன்னே தெரியாது. மேட்ச் வின்னர்ஸ். பும்ராவும் உள்ள வந்தாருன்னா இந்த மாரி ஒரு 12 ஃபேண்டாஸ்டிக் ஓவர்ஸ் பார்க்கவே முடியாது. ஸோ என்ன சொல்றது? திங்ஸ் ஆர் லுக்கிங் வெரி குட் ஃபார் இந்தியா. நிறைய தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்திருக்கா. பட் ஐ திங்க் தே ஹேவ் ரீச்ட் தட் காம்பினேஷன் நவ். ஸ்ரீலங்கான்னு பார்த்தோம்னா, இப்ப அவளோட பிளேயிங் 11 படி இத்தனை நாளா குஷால் மெண்டிஸ் has been opening the batting. நான் ஐபிஎல் டைம்லயும் நான் சொன்னேன். நான் என்ன பண்ணுவேன்னா, when there is இப்ப நியூ பால்ல கொஞ்சம் அசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் இருக்கிறச்சே குஷால் மெண்டிஸ் கேன் பி ஃபவுண்ட் வாண்டிங். இன்னைக்கும் பார்த்தோம். அது வந்து ஒரு வைடர் ஸ்விங்கிங் டெலிவரி. he poked his bat out and was caught in the slipனால நான் என்ன பண்ணுவேன்னா, குஷால் மெண்டிஸை நம்பர் 4 மாதிரி விளையாடிட்டு ஒரு அவிஷ்கா பெர்னாண்டோ ஓப்பனிங் இறங்கலாம். அப்ப வந்து அவரும் அந்த பத்தும் நிசாங்கா மாதிரியே ஒரு கிளாஸியா விளையாடுவார். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அந்த சப்போர்ட் இருக்கும். குஷால் பெரேரா ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர், டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். இன்னைக்கு நான் விளையாடிட்டு தென் யூ காட் குஷால் மெண்டிஸ் அந்த நம்பர் 4ல இறங்கினாலுமே அவர் அடிச்சுதான் விளையாடுவார். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் தான் நான் எடுப்பேன். அதனால குஷால் பெரேரா அவுட் ஆன உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து இந்தியா தான் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சூப்பர் ஓவர்ல ஒருவேளை என்ன சொல்றது, பத்தும் நிசாங்கா ஒரு டயர்டான்னு எனக்கு தெரியல. பார்த்தா அவரை உக்காத்தி வச்சுட்டு தசுன் ஷனக்காவையும் உக்காத்தி வச்சுட்டு நம்பர் 3 கமிங் டு மெண்டிஸ். எனக்கு அது புரியவே இல்லை. சூப்பர் ஓவர்ல 2 ரன் அடிச்சான். ஸோ பிளானிங் ஒண்ணுமே கிடையாது. இது எடுத்த ஸ்குவாட்லயுமே தில்ஷான் மதுசங்கா கிடையாது, இஷான் மலிங்கா கிடையாது, நான் சொன்ன அவிஷ்கா பெர்னாண்டோவும் கிடையாது. பெஞ்சில் இருக்கிற யாராலையுமே உள்ள வர முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் எடுத்திருக்கா. 5 பேக்கப் பிளேயர். அந்த 5 பேக்கப் யாராலையுமே உள்ள வர முடியாது. ஸோ ஐ எம் நாட் வெரி சர்ப்ரைஸ்டு. இந்த மேட்ச் வந்து அவ தோத்தது டிஸ்பைட் ஓப்பனர் பேட்டிங் வந்து ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் விளையாடினார் பத்தும் நிசாங்கா. அவரோட பவர் ஹிட்டிங் வந்து T20ல வந்து ஏறிண்டே இருக்கு. அந்த ஒரு 2 வருஷம் முன்னாடியிலேருந்து ஆரம்பத்துல யூஸ் ஸ்கோர் அட் ஒரு மாதிரி 110, 120 ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறம் அதே ஒரு ஷார்ட் செலக்ஷன் ODI has been able to get this kind of outputs of fantastic innings. குஷால் பெரேரா ஒரு டிஸ்ட்ரக்டிவ் இன்னிங்ஸ் விளையாடினார். அதுக்கப்புறமாவும் ஸ்ரீலங்கா வந்து they could not cross the line. shows how weak the batting is. So இந்த மேட்சை பத்தி அவ்வளவுதான். அடுத்த மேட்ச் வந்து இந்தியா வந்து ஃபைனல் விளையாட போறா. நான் அந்த மேட்சை பத்தி நான் ப்ரீவியூ போட போறேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்களை மை ஒப்பீனியன் வாட்சர்ஸ்.